எப்பப்பப்பா இந்த ஆட்டோக்காரன் கிட்ட வந்து நிக்காம எவ்வளவு தூரம் அலக்கழிக்கான். அவளத்தையும் ஆட்டோல ஏத்துனட்டி தவிச்சு போகும் போல. ஏடி எந்த ஆட்டோக்காரன் நீ போன் பண்ண? வீட்டு வரைக்கும் வராம இங்க வரைக்கும் தூக்கிட்டு வர வச்சுட்டான். கையெல்லாம் வலிக்குதுடி. எம்மா ஒரு வழியா இவ்வளவு தூரம் வந்துட்டோம்மா. வண்டியில ஏத்தி வச்சு எப்படியாவது எங்க வீட்டுக்கு கொண்டு போயிடணுமே. அதுக்கு முன்னாடி மைனிகேரி பாத்துட்டாவன்னா போச்சு. அதுவும் சரிதான்டி. ஆனா ஆட்டோக்காரனை காணுமே. வண்டியில எப்படி ஏத்துறது? சின்ன பையனா தூக்கி வச்சிடலாம். இந்த மூட்டை எப்படி ஏத்துறதுன்னு தெரியலையே. ரொம்ப கனமால இருக்கு. ஒரு வழியா இழுத்து பிறக்கி கொண்டு வந்துட்டோம். தூக்க முடிய மாட்டி. எம்மா மைனிகேரிய ஒத்தாசைக்கு பிடிக்க சொல்லி தூக்கி வச்சிருவோமாமா. எம்மா மர்மவளே, எம்மா மர்மவளே. என்னங்கத்த சொல்லுங்கத்த. இது பாரு மர்மவளே, ஆட்டோக்காரன் ஆட்டோ கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிட்டான் போல. லக்கிச்சில யார் தூக்கி மேல வைக்கிறது? என்னத்த அதுக்கு நான் என்ன செய்யணுங்க? வேற ஒண்ணும் இல்ல மர்மவளே, நீ ஒரு கை பிடிச்சன்னா இந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கி இந்த குட்டி ஆட்டோல ஏத்திரலாம் பாரு. ஏண்டி நெட்டவள்ளி? என்ன நீலாம்பரி அக்கா? ஏண்டி தாய் மவளும் அப்படி என்னட்டி மூட்டையில கட்டி வச்சிராளே? எனக்கே தெரியலக்கா. கேட்ட ஒண்ணும் சொல்ல மாட்டே காலுவா. வாய் வச்சிட்டு இப்படி இருந்தன்னு வெச்சுக்கோயே. உன்னை நல்ல ஏமாந்த சோனகரி நாக்கிரோல கட்டி. முதல்ல இதுல என்ன இருக்குன்னு கேளுடி. வீட்டுல வச்சு மூட்டையில என்ன இருக்குன்னு கேட்டதுக்கு சும்மா 4 துணிமணி இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப தூக்க முடியாத அளவுக்கு அப்படி என்னத்த இருக்கு? எம்மா மைனிகாரி சந்தேகப்பட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாமா. இருட்டி உன் மைனிகாரியை நான் சமாளிக்கேன். வேற ஒண்ணும் இல்ல மருமவளே, அவ ஆசையா எடுத்த நாள் சுடிதாரும் அப்புறம் போற வழியில திங்கிறது கொஞ்சம் பண்டமும் 4 நாள் வச்சு திங்கிறது அதிரசம் முறுக்குலாம் சுட்டு வச்சுனா அதைத்தான் மருமவளை வச்சிருக்கா. ஏன் நீலாம்பரி அக்கா அதிரசம் முறுக்கையா தூக்க முடியாது? நீ தாய் மவளும் சேர்ந்து உன்னை நல்ல முளகரைக்கா வெட்டி. நீ சரியான ஏமாந்த சோனகரியா இருக்க போறட்டி. ஒழுங்கு மரிட்ட மூட்டை ஊத்து உள்ள என்ன வச்சிருக்காளோன்னு பாத்துறோம் டி. ஏக்கா அப்படி சொல்லிட்டீங்களோ? பேசாம அவுத்து பாத்துருவோம்க்கா. பாத்துருவோம். என்ன மருமவளே அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. அம்மா மைனிகேரி மூட்டை ஊத்து பார்த்தவன நம்ம வண்டவாள எல்லாம் தண்டவாளத்துக்கு ஏறிடுமே என்ன பண்றது? இருட்டி நைஸா அவளை ஒரு பக்கம் பிடிக்க சொல்லிட்டு அப்படியே மூட்டை ஏத்திடுவோம். ஏன் நீலாம்பரி அக்கா ஒருவேளை நான் இதை திறந்து பார்த்தேன்னு என் மாமியார் காரி என்னை திட்டிட்டா? ஆமா இப்படி நீ ஏமாத்திக்கிட்டு என்ன மாதிரி ஒரு பக்கத்து வீட்டுக்காரி இல்லன்னு வெச்சுக்கோயே. உன் நாத்தனார் உன்னை மூட்டை எடுத்துட்டு போயிடுவாட்டி. சரி நீலாம்பரி அக்கா நைஸா வாங்க அப்படியே மூட்டை கிட்ட போய் என்ன இருக்குன்னு அவுத்து பாத்துருவோம். எப்பப்பா என்ன கணம் சரியான கணத்தை பொருள் தான் அள்ளி வச்சிருக்காளுவ. எம்மா மைனிகேரிய வண்டியில மூட்டை ஏத்த சொன்னா அவளுக்கு 2 பேரும் மூட்டை ஓரங்கிட்டு தள்ளுவல என்னமா இருக்கு? எம்மா மருமவளே மூட்டை வண்டியில ஏத்த சொன்னா என்னமா அந்த பக்கமா தூக்கிட்டு போற? இந்த மூடை ரொம்ப கனமா இருக்கா. அதான் இந்த கிணத்து படி மேல ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடை முதுகுல வச்சு அப்படி கொண்டு வண்டியில வச்சிடலாம்னு பார்த்தேன். எம்மா நீலாம்பரி கொஞ்சம் பக்குவமா பிடிச்சு ஏத்துமா. ஏத்திருவோம் மவாட்டுக்கு தானே வசமா ஏத்திருவோம். பாத்தியாடி நெட்டவள்ளி ஒண்ணு மூட தூக்க வைக்கிறாள் உன் மாமியாக்காரி. ஆமா என் மாமியாக்காரி நாத்தனாக்காரியும் சேர்ந்து என்ன மூட தூக்குற ரேஞ்சுக்கே கொண்டு வந்துட்டாளுவ. மைனி நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா அது இப்ப டென்ஷன் ஆகுத மூட்டை நல்லா இறுக்கி கட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன மர்மவளே நீ செய்யறத பார்த்தா மூட்டை கெட்டுற மாதிரி தெரியல. ஏதோ அவுக்குற மாதிரில இருக்கு. ஒண்ணு இல்ல இப்ப கட்டி வச்சது இறுக்கி கட்டிட்டேன் பாருங்க. இவளகிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சரக்கு மூட்டை அவுத்து சாச்சிர வேண்டியதான். என்ன மைனி நீங்க மூட்டை இப்ப அவுத்து விட்டுட்டியா? பாருங்க நீலாம்பரி அக்கா எங்க மைனி கெட்டுதாவே நீங்க அவுக்கிய. ஐயா நான் இறுக்கி கட்டி கட்டி வச்சு புஸ்கற அவுத்து போச்சு. இரு ரொம்ப வெயிட்டா இருக்குல. பாதியா கீழ எடுத்து வச்சிட்டு அதுக்கு அப்புறமா மூடைக்கு வண்டி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் உள்ள வச்சு கட்டிடுவோம். ஐயோ போச்சே. என்னடி 2 பேரும் சேர்ந்து மூட்டை அவுத்து விட்டாளுங்க. அம்மா மைனிகேரிட்ட மாட்டிக்கிட்டம்மா. இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டம்மா. என்னது இது மஞ்சையா இருக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல மர்மவளே. வேற ஒண்ணும் இல்ல அதிரசமா இருக்கும் இல்ல முறுக்கா இருக்கும். யாத்தே டென்ஷன் ஆகுது. என்னதான் இருக்குன்னு பாத்துருவோமே தே. பாத்துருவோம் என்னதான் இருக்குன்னு இன்னைக்கு நல்ல வசமா பாத்துருவோம். என்னது இது இம்புட்டு இருக்கு? இதுவா மர்மவளே ஏன் மவளுக்கு பிடிக்குமேனே கொஞ்சம் அதிரசம் முறுக்கு அப்புறம் சீடை எல்லாம் செஞ்சு வச்சேன். அப்புறம் சிப்ஸ் எல்லாம் வந்து கடையில வாங்கி கொடுத்தேன் மர்மவளே. அவ்வளவு தூரம் ஊருக்கு போறல்ல நொறுக்கு தீனி மாதிரி தின்னுக்கிறட்டுமேனு பார்த்தேன். பாத்தியடி நெட்டவள்ளி உன் நாத்தனாக்காரி நொறுக்கு தீனியே கிலோ கணக்குல திம்பா போல. அப்புறம் வீட்டுக்குலாம் கொண்டு போனா எம்பிட்டு கொண்டு போவா? என் அம்மாடியோ ஒன்னொன்னு 1 கிலோ 2 கிலோ இருக்கும் போல இம்புளா நாத்து நீ திம்ப. இவ்வளவும் தின்னு வச்சுக்கோயே என்ன ஆகும்னே தெரியாது. ஐய மைனி இது வந்து மைனி இப்போ எப்படி எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா ஒரு 10 நாள் ஆகும்ல. அங்கேயும் திங்கிறதுக்கு வேணும்ல. அதான் மைனி கொஞ்சம் சேர்த்து கொண்டு போறேன் மைனி. அம்மா உன் ஊர்ல எல்லாம் பண்ட வந்த கடை இருக்காதா இல்ல முறுக்கு சாவ இருக்காதா? அம்புட்டி அம்மா வீட்ல இருந்து அள்ளிட்டு போவியே நீ. என்ன என் புருஷன் காசெல்லாம் இப்படி போகுது போலுக்க. நீ நெட்டவள்ளி அடுத்து என்ன இருக்குன்னு அவுத்து பாருடி. வேண்டாம் மர்மவளே வேண்டாம். ஏன் ஒண்ணா பாத்துக்கிட்டு இருக்க? எம்மா இன்னைக்கு நம்ம வாசமா சிக்கிட்டோம் நினைக்கமோ? ஐயோ இப்படி கிலோ கணக்குல வாங்கிட்டு போறாளுவளே ஆத்தாலும் அவளும். இருடி அடுத்த ஐட்டம் என்னன்னு பாப்போம். என்னது இது பிளாஸ்டிக் குடம் மட்டும் இருக்கு? பிளாஸ்டிக் குடம் மாதிரி இல்லட்டி பிளாஸ்டிக் குடமே தான். என்னங்க இது பிளாஸ்டிக் குடத்தெல்லாம் அப்படி மூட்டை கட்டி வச்சிருக்கியே? எனக்கு என்னமோ நாத்தனாரே ஊர்ல போய் பிளாஸ்டிக் குடம் வியாபாரம் பார்க்க போறான்னு நினைக்கிறேன். ஐய மைனி வேற ஒண்ணும் இல்ல மைனி. என் வீட்டுல பழைய குடமா இருக்கா. அதான் அம்மா ஆசைக்கு 5 குடம் வாங்கி கொடுத்தாங்க. ஆமா மர்மவளே ஆமா நான் தான் வாங்கி கொடுத்தேன்.
பாத்தியல நீலாம்பரி அக்கா, எல்லாரும் ஆசைக்கு ஒரு கூட வாங்கி கொடுப்பாவ. என் மாமியார் மட்டும் என் நாத்தனாருக்கு ஆசைக்கு 5 கூட வாங்கி கொடுத்துருக்காவ. ஐயோ ஐயோ ஐயோ, ஊர்ல இல்லாத அநியாயமா இருக்கு. யாராச்சும் அம்மா வீட்ல இருந்து 5 கூட வாங்கிட்டு போவாங்களா? இருங்கக்கா இருங்க, இதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன்னா எப்படி? இன்னும் ஏதோ பெருசா இருக்க மாதிரி இருக்கு, அதையும் பார்த்து அதுக்கப்புறமா ஆச்சரியப்படுவோம். ஐயோ அதம்மா சிக்கிட்ட முட்டி, இன்னைக்கு சிக்கிட்டோம். மைனிகேரி வரும் நேட்டி வேகமா ஊருக்கு கிளம்புவோன்னு சொன்ன கேட்டியா? மைனிகேரி சொல்லிட்டு போன நீ தானே சொன்ன. இப்ப பாரு இப்படி வந்து சிக்கிட்டேனே நானு. என்னது இது இம்புட்டு காய்கறிகள்? ஏனாத்து இம்புட்டு காய்கறியும் கொண்டு போய் உங்க ஊர்ல காய்கறி கடை போட்டு பிழைக்க போறியோ? என்ன மர்மவளே நீ? நம்ம தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகளா ஆசையா நாள கொடுத்து விட்டா தப்பா மர்மவளே? ஏத்த நம்ம தோட்டத்துல இந்த மாதிரி வித்தியாசமான காய்கறி எல்லாம் விளையுதாக்கும். கேரட் பீன்ஸ் நம்ம காய் தோட்டத்திலே விளையுது. 5-6 நம்ம தோட்டத்துல விளைஞ்சது, கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட்ல வாங்குனது. நெட்டவெளி இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட்ல வாங்குனது மாதிரி தெரியலடி. மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சத்தை மிச்சம் வச்சிட்டு அம்பட்டே ஆத்தாள மகனே வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியும். என்ன நீலாம்பரி நீ பக்கத்து வீட்டுக்காரியா இருந்துட்டு இப்படி பத்தி வச்சிட்டு இருக்கியே? பக்கத்து வீட்டுக்காரினாலே பத்தி விக்கிறவன் தான பேரு. ஏமத்த அவியல எதுக்கு வச்சுக்கிறியா? வீட்டுல சாம்பார் வைக்கணும் காய்கறி இல்ல நேத்தன சொல்லிட்டு இருந்தோம்ல. உங்க மவளுக்கு மட்டும் இம்புட்டு காய்கறி வாங்கி கொடுத்துருக்கியா? சிக்கனமா வெறும் தக்காளி மட்டும் போட்டு வைன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தியே. அது வந்து மர்மவளே இனி என்ன இப்படி பொசுக்குன்னு கேட்டா என்னத்த சொல்லட்டும் மர்மவளே? நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். அடுத்து என்னமோ அடியில இருக்கு அதை எடுத்து பாத்துருவோம். பாத்தியாடி இந்த பக்கத்து வீட்டு நீலமண்ட நீலாம்பரிக்கு அடுத்து என்னமோ அடியில இருக்கு அதை எடுத்து பாத்துருவோம்னு ரைனிங்கா பேசி நம்மள டைமிங்க கலாச்சிட்டு இருக்காடி. அக்கா நீலாம்பரி அக்கா, ஆத்தாள மவளுக்கு என்னத்தை தான் அள்ளிட்டு போறவனே தெரியலக்கா. வர வர பயமா இருக்குக்கா. இதுனோட ஒரு ஐட்டம் தான் இருக்கு, அதை பாத்துருவோம். கல்யாண சமையல் சாத மாதிரி காய்கறி கொடுத்தது மட்டும் இல்லாம உன் மாமியார் உன் நாத்தனார் என்னமோ நேத்தே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இன்னைக்கு பித்தளை பாத்திர சீதனம் எல்லாம் கொடுத்திருக்காவா? அதானக்கா எனக்கும் ஒண்ணும் புரியல. இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. இந்த கூமுட்டா நல்ல பாருடி. இதுல ஏதோ பேர் எழுதிருக்கு, எடுத்து பாரு. நே இட்ட வா இல்லி நெட்டவெளி. ஐயா இந்த பேர் எங்கே கேள்விப்பட்டிருக்கேனே. அட கிறுக்கி மாவா கிறுக்கி, இது எங்க கேள்விப்பட்ட பேர் இல்லடி, உன் பேர் வந்து குப்பை. ஐயோ அம்புடி ஏன் பாத்திரமா இருக்கு? எல்லாத்துலயும் ஏன் பேர் தான் இருக்கு. எம்மா மைனிகேரி பாத்திரத்தை வேற பாத்துக்கிட்டாமா. ஏண்டி என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. என்னத்தை இது அநியாயமா இருக்கு? உங்க மவளுக்கு நீங்க காய்கறி வாங்கி கொடுங்க, இல்ல பண்டை வாங்கி கொடுங்க. ஏன் புதுசா 4 குடத்தை கூட வாங்கி கொடுங்க. அதுக்கு நான் ஏதாவது ஒண்ணு சொல்லுதானே? இவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் வாய மூடிட்டு தானே இருந்தேன். பித்தளை பத்திரம் வேண்டாம் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அது எதுக்குத்த? எங்க அம்மா எனக்கு சீதனம் கொடுத்ததை நீங்க உங்க மவளுக்கு கள்ளி குடிக்கிய? கேளுடி கேளு, நீ கேனச்சே இருந்தனா பாத்திரம் மட்டும் இல்லடி, இன்னும் ஒண்ணே நல்ல ரேட்டுக்கு வித்தால வித்துறாங்க ஆத்தல மகன் வந்து. இங்க பாரு நீலமண்ட நீலாம்பரி, எங்க குடும்பத்துக்குள்ள குடுக்கல் வாங்கல 1000 இருக்கு. நீ உள்ள தலைய நுழைக்காதன்னு. ஓஹோ நெட்டவெளிக்கு கேட்க யார் இல்ல நினைச்சீளா? நான் இருக்கேன்னா நான் இருக்கேன். கேளுங்க இந்த அநியாயத்தை கேளுங்கக்கா. இப்படி எங்க அம்மா எனக்கு சீதனமா கொடுத்த பாத்திரத்தை அள்ளிட்டு போறாவளே. எம்மா மைனிகேரிட்ட நான் வசமா மாட்டிக்கிட்டேம்மா. ஏன் நாத்து உங்க அம்மைக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்குமா அறிவு இல்ல? அது வந்து மைனி, அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த பாத்தீனா எனக்கு எங்க அம்மா சீதனை வாங்கி கொடுத்தாவ. இருந்தாலும் அந்த பாத்திரம்ல காத்தா இருக்கு மைனி. வெளியே வச்சோம்னா காத்துல பறந்து போயிருச்சு. ஆனா உங்க அம்மா உங்களுக்கு கொடுத்த நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு மைனி. அதான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். இதே மாதிரி கடையில கிடைக்கலன்ட்டு எங்க அம்மா பேசாம இதையே கொண்டு போய் தூக்கி தந்துட்டாவ. ஏன்டி நான் கடையில தான வாங்கி தரேன். நீ தான மைனிகேரிக்குள்ள தான் வேணும்னு தூக்கி மூட்டைக்குள்ள ஒண்ணொண்ணா வச்சு அடிக்கணும். இப்ப என்ன மாட்டி விடுத? ஓகோ அம்மையும் மவளும் சேர்ந்து மாத்தி பேசிட்டு இருக்கீங்களோ? ஆக மொத்தம் 2 பேரும் சேர்ந்து கூட்டுக்கல் வணி தானே பண்ணிருக்கே. அப்படிதானே? வரட்டும் இன்னைக்கு என் வீட்டுக்கார் வரட்டும். நாத்து இன்னைக்கு உன் புருஷ வீட்டுக்கு கொண்டே பார்சல் பண்ணலாம் நினைச்சேன். ஆனா என் புருஷ வீட்டுக்கு வரும் நீ பார்சல் பண்ணவே முடியாது எதையும். இப்ப நான்டி நீ சரியான மைனிகேரி மாதிரி பேசிருக்க. இல்லனா உன் நாத்தனாருக்கு அம்புட்டு அள்ளி கொடுத்திருப்ப. இதெல்லாம் என் மகன்கிட்ட சொல்லண்டாமா? இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். ஓஹோ எங்க அம்மா வீட்டுல எனக்கு கொடுத்த சீதனத்தை நீங்க அள்ளிட்டு போறதே சின்ன விஷயமாக்கும். இருங்க இன்னைக்கு என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. முதல்ல வீட்டுக்கு வா நாத்து, இன்னும் 2 நாள் கழிச்சு ஊருக்கு போய்க்கலாம். இல்ல மைனி, என் வீட்டுக்கார அப்பளே போன் பண்ணி என்ன பார்க்காம இருக்கவே முடியலன்னு சொல்லிட்டாவ. இந்த பாத்திரம் பண்டங்கள இங்கே இருக்கட்டும் மைனி, நான் மட்டும் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா. எம்மா நான் ஊருக்கு போயிட்டு வரேம்மா, எனக்கு எதுவும் வேண்டாமா? எம்மா மவளே அந்த முறுக்கு பலகாரத்தை எடுத்துக்கம்மா. எக்கா உங்க மவ ஊர்ல என்ன முறுக்கு விக்காமல இருக்கு? அவ போய் அங்க வாங்கிடுவா. நீங்க ஒண்ணு கேட்கப்படாதீங்க. फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. செல்வம் தமிழ் செல்வம், ரோகிணி, சங்கீதா, கௌதம், அஜித் குமார், வைஷு, கன்சிகா, மோனிகா, பாலன், அபி, யுவேதா, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, நூர்ஜகான், காகிச்சா. ஓகே பை फ्रेंड्स, நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.